ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோடு என் வேலை தொட்ட உனக்காகவே இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நாளைய நாள் நிச்சயம் உனக்கான நல்ல நாளாக, நீ எதிர்பார்த்தது உன் கையில் கிடைக்கும் நாளாக இருக்கணுன்றதுக்காக தான் வெற்றி தரக்கூடிய இந்த வேலை தொட சொன்னேன் செல்வமே. இந்த வேலை தொட்ட இந்த நிமிஷத்தில் இருந்தே உன்னை ஆட்டி படைக்கும், வாட்டி விதைக்கும், கட்டி பிணைக்கும் அத்தனை சங்கிலிகளில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்க போகிறேன். பிரச்சனை, கஷ்டம், மன வருத்தம், துக்கம், பாரம்ன்ற எல்லா சங்கிலியும் உன்னை கட்டி போட்டிருந்ததல்லவா? அதிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து என்னையே நம்பக்கூடிய உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி தர்றதுக்காக இந்த முருகன் உன்னை நோக்கி வந்திருக்கேன். எப்போதும் நம்பிக்கை நிறைஞ்ச மனசோட நீ இருந்தீனா நான் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இனி என்ன செய்யணும், வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற அனைத்தையும் நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா என் அருளின் மூலமாக அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும். உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களையும் நானே உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்க மனசை காயப்படுத்தும் விதமாக இருந்துடக்கூடாது. யாரையும் பாதிக்காம மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அன்பான விஷயமா இருக்கணுன்றதை யோசித்து பார்த்து பேசு. 1000 கர்ம விதிகளும் வினை பயணமும் கிரகங்களின் சூழ்ச்சியும் கூட உன்னை தவறான வழியில் இழுக்கலாம், உன்னை தப்பு செய்ய தூண்டலாம். ஆனால் நீ நேர்மையோட ஒழுக்கத்தோட சரியான வார்த்தைகளை பேசி எந்த விஷயத்திலும் மாட்டிக்காம தப்பிக்க பழகு. யாருமே உன்னை பார்க்கலைனாலும் நீ நேர்மையாக உண்மையாக நியாயமாக வாழும்போது நான் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக அதற்குரிய பலனை கொடுப்பேன். யாருக்கும் துரோகம் செய்யாத, யாரையும் ஏமாத்தாதே, யாரையும் பழி வாங்க நினைக்காதே, யாரையும் வஞ்சிக்க வேண்டாம். அடுத்தவங்க முயற்சியை பார்த்து, அடுத்தவங்க முன்னேறதை பார்த்து நீ ஒருபோதும் பொறாமை கொள்ளாதே என் செல்வமே. இந்த நல்ல எண்ணங்கள் உனக்குள் உறுதியாக இருந்தாலே போதும். உன்னை எங்கே கொண்டுட்டு போய் வாழ வைக்கணுமோ அங்கே நல்லபடியாக வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போய் வாழ வைப்பேன். உன் வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்தையும் அகற்றி உன்னை கைப்பிடிச்சு நான் தூக்கி நிறுத்துவேன். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ செய்த பாவங்களும் கர்மங்களும் இன்பமாகவும் துன்பமாகவும் உன் வாழ்க்கையில் அனுபவமாக மீண்டும் உனக்கு தான் வந்து சேரப்போகுது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததை யோசிக்கும் போது அது உன்னை சிரிக்க வைக்கும். சில விஷயங்கள் ஏன் இப்படி செஞ்சோன்னு உன்னையே சிந்திக்க வைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே உன்னை அழிப்பதற்காகவோ உனக்கு வீழ்ச்சியை கொடுப்பதற்காகவோ வருவதல்ல. உன்னை பக்குவப்படுத்த மட்டுமே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் வேதனையும் கண்டிப்பாக உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ பொறுமையோடையும் நம்பிக்கையோடும் உன் கடமைகளை செய்யும் போது உன் கர்மத்தின் பாரமெல்லாம் கருணையாய் மாறும். இந்த முருகன் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான அனுபவத்தையே அருளாக மாற்றி கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்து என் அருளால் அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி குறைவற்ற நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என் செல்வமே. நீ செய்கிற எந்த ஒரு முயற்சியும் ஒருபோதும் வாழ்க்கையில் வீண் போகாது. உனக்கான பலனை எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். உன்னை உற்சாகப்படுத்தி உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை நான் உண்டாக்க போகிறேன். முதல்ல உனக்குள் இருக்கும் திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வா. உன் திறமைகளை நீ பயன்படுத்தும் போதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் உருவாகுவதை உன்னால் உணர முடியும். உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். உன் முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் கைவிற்றக்கூடாது. முயற்சி இல்லாட்டி இந்த உலகில் எதையும் செய்ய முடியாது. நீ நினைக்கிற விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நான் அமைச்சு கொடுக்குறேன். உன் முயற்சியின் மூலமாக அனைத்தும் இங்கு சாத்தியப்படும் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தனியாக நின்றுதானே போராடி ஜெயிச்சு காட்டின. உன்னோடு துணை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த தைரியத்தின் மூலமாகவே இன்னும் நீ நீண்ட காலம் நிம்மதியாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். எப்போதும் தன்னம்பிக்கையோடு இரு. நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன்னு நீ என்னை தானே நம்புகிறாய். சில நேரங்களில் நீ எடுக்கிற முடிவுகள்
உன்னை சறுக்கி விடுவது போல சாட்பாற்றி விடுவது போல தோன்றினாலும் கூட அதையும் தாண்டி உன்னை தூக்கி நிறுத்துவேன் என் செல்வமே. எந்த விதத்திலும் உனக்கு சறுக்கலோ சரிவோ வர இந்த முருகன் அனுமதிக்க மாட்டேன். உனக்குள்ளேயே நான் இருந்து உன்னை தூக்கி நிறுத்தி அறிவுத்திறனையும் விவேகத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுப்பேன். உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை அடைவதற்காக தயங்காம நீ ஓடிக்கிட்டே இரு. நீ அசந்த நேரத்திலும் நீ சோர்ந்து போகும் நேரத்திலும் நான் உனக்குள் இருந்து உன்னை உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பேன். நம்பிக்கையோட முன்னேறினா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க தேவையில்லை. இப்போது உன் வாழ்க்கையில் நீ தத்தளிச்சுக்கிட்டே இருந்தாலும், என் கர்ம வினைகள் என்னை பாடாப்படுத்துதே நீ புலம்பிக்கிட்டு இருந்தாலும், அத்தனையும் சரி செஞ்சு உன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த முருகனும் என் வேலும் வந்துவிட்டோம் அல்லவா. நானே உன் கையை பிடிச்சு தாங்கி தூக்கி நிறுத்தி உன் துன்பத்தை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து போய் இன்பமான வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்தது போல அனைத்தும் மாறும். அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி தருவேன். எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. நீ கெட்டு போவ, நீ முன்னேற மாட்ட, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ எதுக்கும் லாயக்கில்லைன்னு சொன்னவங்க கண்களின் முன்னிலையிலேயே நீ நல்லபடியாக பேரும் புகழோடும் நிமிர்ந்து ஜெயிச்சு நல்லபடியாக ஜொலிக்க தான் போகிற. நீ அழிந்து போகணுன்ற உன்னுடைய வீழ்ச்சிக்காக காத்திருப்பவர்கள் அனைவரின் முன்பாகவும் நீ உயர்ந்து வாழும்படியும் ஜெயிக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். உன்னை மதிக்காம நீலாம் ஒரு ஆளான்னு கேட்டவங்க முன்பாக நீ இன்னும் சிறப்பாக வாழ்வாயேன் செல்வமே. ஏன்னா உன்னுடைய எண்ணங்கள் உயர்வானது. எண்ணம் உயர்வாக இருக்கும்போது வாழ்க்கையும் கண்டிப்பாக உயர்வடைந்தே தீரும். என் துணை உன்னோடு இருக்கும்போது இந்த முருகனின் துணையில் வாழும் ஒருவரையும் யாராலும் அழிக்க முடியாது என்பதே உண்மை. என்னை முழுசாக நம்பக்கூடிய உனக்காகவே நான் உன் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீயும் நல்லபடியாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஏற்ற தைரியத்தையும் நான் உன் உள்ளத்தில் விதையாக போட்டு வச்சிருக்கேன். நீ எதுக்கும் பயப்படவோ தளரவோ வேண்டாம். என் அருளால் கூடிய சீக்கிரமே உன்னுடைய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது. இப்போது உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையிலிருந்து நீ வெளியே வரப்போகிறாய் என் செல்வமே. உனக்கு இருக்கிற மன அழுத்தங்களையும் பாரங்களையும் படிப்படியாக நான் விலக்கி வைக்கிறேன். இந்த நல்ல நாளில் நான் சொல்கிறத கேளு. நாளைய நாள் கண்டிப்பாக நீ நம்பிக்கை கொண்டு எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரக்கூடிய நாளாகவே இருக்கும். கர்ம வினைகளால் உனக்கு வந்த கடன் சுமைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்து நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான நல்ல நேரமும் காலமும் வந்துடுச்சு. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் நானே உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள தேவையில்லை. உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ சிறப்பாக சரியாக பொறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தீனா போதும். உனக்குள் இருக்கும் தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும், தீய எண்ணங்களும் பயமும் எதிர்மறையான எண்ணங்களும் இருந்தாலும் அது அனைத்தும் விலகி ஓடும்படி என் வேல் கொண்டு அதை துரத்தி அடிச்சிடுறேன். எந்த எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உன் மனசில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். வாரத்தில் ஒரு முறையாவது உனக்கு நேரம் கிடைக்கும்போது என் ஆலயத்துக்கு வந்து என்னை தரிசிட்டு போ. என்னை நீ தரிசனம் செய்யும்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டது அனைத்தும் விலகி போய் உன் மனசுக்கு அமைதி உண்டாகும். உனக்குள்ள ஒரு உறுதியான நம்பிக்கையை நான் கொடுப்பேன். அந்த நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைச்சே தீரும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்வமே. உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதும் இருக்கேன். உன் நல்ல மனசுக்காக தானே நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதை உணராத மனிதர்கள் இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நீ எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தையும் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். எங்கும் எதிலும் எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. எந்த விஷயத்திலும் உனக்கு பதட்டம் வேண்டாம். எதை செய்கிறதா இருந்தாலும் அதை எனக்கு அர்ப்பணிச்சுட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு செய்ய தொடங்கு. உன் வாழ்க்கையில் சுபமங்களகரமான நல்ல செய்தியும் நல்ல நன்மைகளும் உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி இருக்கும்படி இந்த முருகன் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய போகிறேன்.
1000 தடைகளை சந்தித்து தானே ஒரு விதை மண்ணுக்கு மேலே செடியா மரமா மாறி வெளிவருகிறது. அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து சாதிக்கக்கூடிய சக்தியை இந்த முருகன் உனக்கு கொடுத்துருக்கேன்றதை நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே.